இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான டீ டைம் கேக் ரெசிபி பார்க்க போகிறோம். இது ஆப்பிள் வீட் ஃப்ளோர் கேக்கு. இது எக்லெஸ் நோ மைதா நோ ஓவன் கேக்கு. ஓவன்லேயும் பேக் பண்ணலாம், ஓவன் இல்லாமலும் இது பேக் பண்ண முடியும். இது ரொம்ப சாஃப்ட் அண்டு டெலிஷியஸ் அண்ட் மாய்ஸ்ட் கேக்கு. இப்போ ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன். பெரிய ஆப்பிளாக இருந்தால் ஒன்று போதும். ரொம்ப ஸ்மால் ஆப்பிளாக இருந்ததுன்னா ஒரு 1.5 தேவைப்படும். இதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி நம்ம இதை வந்து கிரேட் பண்ணி எடுக்கணும். இந்த கிரேட்டட் ஆப்பிள் வந்து நம்ம 1/2 கப் அளவு அளந்து எடுக்க போகிறோம். இதை ஒரு பேனில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே 1/2 கப்பு ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்க்கலாம். இப்போ இதை வந்து ஹீட் பண்ணணும். இந்த சுகர் மெல்ட் ஆகி இந்த ஆப்பிளோட நல்லா கம்பைன் ஆகி நமக்கு வந்து ஒரு ஆப்பிள் சாஸ் மாதிரி ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். இது ஒரு 4 to 5 minutes குக் பண்ணால் போதும். இப்போ ஆப்பிள்லேருந்து ரிலீஸ் ஆன வாட்டர் எல்லாமே கொஞ்சம் ரெடியூஸ் ஆகி இது கொஞ்சம் ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் வரும். அவ்வளோதான். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஓரளவு சூடாகினதும் அதை ஒரு பவுலில் ஆட் பண்ணி கொடுக்குறோம். 1/2 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணி கொடுக்கலாம், அல்லது மெல்டட் பட்டர் இருந்தாலும் ஆட் பண்ணலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதில் 3/4 கப்பு மில்க் எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து 1/4 கப்பு இந்த சாஸோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ரிமைனிங் வந்து லேட்டர் ஆட் பண்ணுறதுக்காக நம்ம ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு சிஃப்டர் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து 1 கப்பு கோதுமை மாவு ஆட் பண்ணுறோம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சினமன் பவுடர் எல்லாமே சேர்த்து இதை வந்து நல்லா சிஃப்ட் பண்ணி எடுக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு விஸ்க் அல்லது ஸ்பேட்டில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். இந்த டைமில் நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சுருந்த மில்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை கம்பைன் பண்ணி எடுக்கணும். ரொம்ப ஸ்லோவாக இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இதில் 1 டீஸ்பூன் வேனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி ரிமைனிங் மில்க்கை ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு கேக் ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது வீட் ஃப்ளோர் கேக்குங்கிறதுனால குழந்தைங்களுக்கும் நம்ம தைரியமாக கொடுக்கலாம். இது பண்ணுறதுக்காக பீட்ரு தேவையில்லை. மைதா விரும்பாதவங்க கூட இந்த கேக்கை நம்ம ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஃபைனலாக இதில் வந்து 1 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ இது பேக் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு 7 inch பேனு க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் லைன் பண்ணி வச்சுருக்கேன். 6 inch பேனில் இது பேக் பண்ணலாம். இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறோம். இது ஓவனில் பேக் பண்ணுறதா இருந்தால் 180 டிகிரி ப்ரீஹீட்டட் ஓவனில் 45 minutes நம்ம பேக் பண்ணி எடுக்கணும். ஸ்டவ் டாப்பில் பேக் பண்ணுறதுக்காக நான் வந்து பேன் ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ண வச்சுருக்கேன். இது 5 minutes ஹை ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ண பேனு. இல்லை கேக் டின் இறக்கி கொடுத்துட்டு மீடியம் லோ ஃப்ளேமில் 45 minutes இது பேக் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் 45 minutes நம்ம வந்து கேக்கு செக் பண்ணி பார்க்குறோம். ஸ்கொயர் இன்சர்ட் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒட்டாமல் ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்ட் ஆப்பிள் வீட் ஃப்ளோர் கேக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு ஒயர் ரேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சூடாகினதும் நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணி சர்வ் பண்ணலாம். பார்த்தாலே தெரியும் இது எவ்வளோ சாஃப்டாக இந்த டெக்ஸ்சர் நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு. பசங்க எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு கேக்கு தான். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, கோதுமை மாவில் வந்து ஓவன் இல்லாமல் கேக் பேக் பண்ண முடியுமா, பண்ணால் சாஃப்டாக வருமா அப்படின்னு. அவங்க எல்லாருமே இந்த கேக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். 100% பர்ஃபெக்டான கேக்கு. 1 கப்பு டீயோடு சேர்த்து இந்த கேக்கு சாப்பிடும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். எந்த டென்ஷனும் இல்லை, எந்த ஹெல்த் ப்ராப்ளம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடிக்கடி இது பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு கேக் ரெசிபி தான். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.